ஹலோ யூடியூப் மெம்பர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ வந்து நிஃப்டி மார்க்கெட் அனலிஸ் வீடியோ. நிஃப்டியோட செல்லிங் ஜோன் அண்டு பையிங் ஜோனை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்கும் அனைத்து கண்டென்ட்டும் எஜுகேஷன் பர்பஸாக உருவாக்கப்பட்டவே. எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒன்லி அனலிஸ் மட்டுமே. வாங்க டேரக்ட் வீடியோக்கு போகலாம். ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி நிஃப்டியோட செல்லிங் ஏரியா அண்டு பையிங் ஏரியா பற்றி பார்க்க போகிறோம். நம்ம செல்லிங் ஏரியா வந்து நம்ம புட்டை பை பண்ண போகிறோம். அதேமாரி பையிங் ஏரியாவில் காலை பை பண்ண போகிறோம். அதாவது அந்த லெவல் வந்தால் மட்டும்தான் நம்ம புட்டை பை பண்ணணும். அதேமாதிரி நான் சொன்ன லெவல் வந்தால் மட்டும்தான் காலை பை பண்ணணும். ஓகேவா, நல்லா வச்சுக்கோங்க. இது ஒன்லி அனலிசிங் மட்டுமே. ஓகேவா, வாங்க டேட்டா பார்க்கலாம். இப்போ நிஃப்டியோட செல்லிங் ஏரியா ஃபஸ்ட்டு பார்ப்போம். நிஃப்டியோட ஃபஸ்ட்டு செல்லிங் ஏரியா 25,850. கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறோம், ரெட் கலர் மாற்றிக்கிறோம் ரெசிஸ்டண்ட்டுக்கு. 25,850 இதுதான் நிஃப்டியோட செல்லிங் ஏரியா. நிஃப்டியோட செல்லிங் ஏரியா 25,850 இதுதான் செல்லிங் ஏரியா. இந்த 25,850 வந்தால் மட்டும்தான் நம்ம புட்டை பை பண்ணணும். ஓகேவா, புட்டை பை பண்ணணும் நான் வச்சுக்கோங்க. சப்போஸ் ஒரு 50% ஃபவர் கூட வச்சுக்கலாம். அதாவது 25,900, அதாவது 25,850 டு 25,900 இருந்துச்சுன்னா நம்ம புட்டை பை பண்ணலாம். ஓகேவா, டார்கெட் 850 950 தொட்டுட்டு 750 வந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இல்லைன்னா ப்ராஃபிட் வந்தால் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுதான் நிஃப்டியோட செல்லிங் ஜோன். செகண்ட் செல்லிங் ஜோன் பார்க்க போகிறோம். நிஃப்டியோட செகண்ட் செல்லிங் ஜோன் 25,950. இதுதான் மேஜர் செல்லிங் ஏரியா. ஓகேவா, 25,950 இதுதான் மேஜர் செல்லிங் ஏரியா. இந்த ஏரியாவை தொட்டுட்டு மார்க்கெட் கீழே இறங்கலாம். ஓகேவா, அப்போ 25,950 வரும்போது 25,950யோட புட்டை பை பண்ணலாம். இது ஒன்லி அனலிசிங் மட்டுமே. ஓகேவா, டார்கெட் 25,850 தான். அது க்ளோஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ப்ராஃபிட் கிடச்சா உடனே புக் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதை மேஜர் செல்லிங் ஏரியா. ஓகேவா, இந்த 25,950க்கு மேலே ஏதோ ஒரு டேக்கு நீ க்ளோஸ் வச்சா மட்டும்தான் மார்க்கெட் அப்சைட் மூவ்மெண்ட் ஆகும். அது வரைக்கும் செல்லிங் ஜோன் தான் நான் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 25,850 வந்தால் செல் பண்ணலாம், அதாவது புட்டை பை பண்ணலாம். அதேமாதிரி 25,950 வந்தால் புட்டை பை பண்ணலாம். இது செல்லிங் பண்ணுறவங்க 25,850 வந்தால் காலை செல் பண்ணலாம். அண்ட் 25,950 வந்தால் காலை செல் பண்ணலாம். ஓகேவா, இதுதான் மேஜரான 2 செல்லிங் ஜோன். ஓகேவா, இந்த செல்லிங் ஜோனுக்கு மேலே ஒரு டேங்கிலி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் அது அப்சைட் மூமெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம மாற்றிக்கலாம். ஓகேவா, அப்போ காலை பார்க்கலாம். அது வரைக்கும் செல்லிங் ஜோன் தான். அப்புறம் இப்போ பையிங் ஜோன் பார்க்க போகிறோம். அதாவது சப்போர்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஜோன், அதாவது ஃபஸ்ட்டு பையிங் ஜோன் பார்க்க போகிறோம். நிஃப்டியோட ஃபஸ்ட்டு பையிங் ஜோன் கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இது க்ரீன் கலர் ஊற்றிக்கிறோம். இப்போ சப்போர்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பையிங் ஜோன் 25,650. ஃபஸ்ட்டு பையிங் ஜோன் 25,650. இந்த 25,650 வந்தால் நம்ம காலை பை பண்ணலாம். அதாவது 21,650யோட காலை பை பண்ணலாம். ஓகேவா, டார்கெட் 25,700 to 750 வந்தால் க்ளோஸ் பண்ணிக்கலாம். சப்போர்ட் ப்ராஃபிட் வந்தால் புக் பண்ணிக்கலாம். இது ஒன்லி அனலிசி மட்டுமே. ஓகேவா, நிஃப்டியோட ஃபஸ்ட்டு பையிங் ஜோன் இந்த இடத்துல நம்ம காலை பை பண்ணலாம். ஓகேவா, அதேமாரி நிஃப்டியோட செகண்ட் பையிங் ஜோன் 25,550. ஓகேவா, நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னு இது தொடர்ந்து வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, இப்போ நிஃப்டியோட செகண்ட் பையிங் ஜோன் இந்த 25,550 வந்தால் நம்ம 25,550ஓட காலை பை பண்ணலாம். ஓகேவா, டார்கெட் 25,650 வந்தால் க்ளோஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ப்ராஃபிட் வந்தால் புக் பண்ணிக்கலாம். இதுதான் கான்செப்ட். ஓகேவா, அதேமாரி இந்த 25,550க்கு கீழே ஒரு டேக்கு நீ க்ளோஸ் வச்சுச்சுன்னா மார்க்கெட் டவுன் சைட் மூவ்மெண்ட்டாக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, நான் வச்சுக்கோங்க. செல்லிங் அதாவது ஃபஸ்ட்டு பையிங் ஜோன் 25,650. செகண்ட் பையிங் ஜோன் 25,550. இந்த 2 தான் பையிங் ஜோன். இந்த 2 லெவலுக்கு கீழே
ஒரு டேக் இன் க்ளோஸ் வச்சுன்னா மார்க்கெட் டவுன் சைட் மூவ்மெண்ட் ஆகும். அப்போ புட்டை பார்த்துக்கலாம். அது வரைக்கும் நம்ம கால்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாம். நான் வச்சுக்கோங்க 25,550 வந்தால் காலை பை பண்ணலாம். அதேமாதிரி 25,650 வந்தாலும் காலை பை பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி 25,850 வந்தால் புட்டை பை பண்ணலாம். 25,950 வந்தால் புட்டை பை பண்ணலாம். இதுதான் கான்செப்ட். நான் வச்சுக்கோங்க அந்த லெவலுக்கு வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து என்ட்ரி பண்ணணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகேவா? நான் வச்சுக்கோங்க 25,650 வந்தால் மட்டும்தான், எப்போ வருதோ அப்போ வந்து பை பண்ணால் போதும். அதேமாதிரி 25,550 எப்போ வருதோ அப்போ பை பண்ணால் போதும். அதேமாதிரி 25,850 வந்தால் புட்டை பை பண்ணணும். 25,950 வந்தால் புட்டை பை பண்ணலாம். அந்த அளவு வந்தால் மட்டும்தான் பை பண்ணால் தான் நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஏன்னா அது செல்லிங் ஜோன். ஓகே, மார்க்கெட்டுக்கு பையிங் ஜோன்லேயும் செல்லிங் ஜோன் மட்டும்தான் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி தேடணும். அப்போ தான் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். நான் வச்சுக்கோங்க. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நான் வச்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து 25,950க்கு மேலே ஒரு டே கேன் க்ளோஸ் வச்சுச்சுன்னா அப்சைட் மொமெண்டம். அதேமாதிரி 25,550க்கு கீழே க்ளோஸ் வச்சுச்சுன்னா மார்க்கெட் டவுன் சைட் மொமெண்டம். நான் வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? இது ஒன்லி அனலிசிங் மட்டுமே, எந்த வித ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஒன்லி அனலிசிங் மட்டுமே. இது வந்து செல்லிங் ஜோன் வந்து பையிங் ஜோன் ஏரியா பார்த்துட்டு. ஓகே, இது பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த லெவல் எப்போயும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 25,550, 25,650 இது பையிங் ஏரியா. அதே 25,850, 25,950 இது வந்து செல்லிங் ஏரியா. இந்த லெவலில் நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதை மேஜராக ஆக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இந்த லெவல் எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ தான் நம்ம அடுத்த மூமெண்ட்டும் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் மார்க்கெட் இதுக்குள்ளே தான் ட்ரேடாக வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டிக்கு மேலே க்ளோஸ் வச்சாலோ, இதை தாண்டி கீழே க்ளோஸ் வச்சாலோ அப்போ தான் அடுத்த கட்ட நடைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? அது வரைக்கும் இந்த ஏரியாவுக்கு நம்ம பை அண்ட் செல் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.